நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் நிறுவன தலைவர் திரு பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வாழ்க சார். திராவிடர் விடுதலை கழகத்தின் ஃபரூக் கோவையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள், இரண்டு மூன்று இளைஞர்கள் சரணடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இஸ்லாமிய அடிப்படையில் இதை பார்ப்பதாக இருந்தால் ஒருவர் பிறப்பில் முஸ்லீமாக முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம். முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்தவர் முஸ்லீம் ஆகலாம், முஸ்லீமுக்கு பிறந்தவர் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒரு ஃப்ரீடத்தை எங்கள் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. குர்ஆன் வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த அடிப்படையில் ஒருவர் முஸ்லீமுக்கு பிறந்து அவர் கடவுள் மறுப்புன்னு போனாரேயானால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அதற்கான தண்டனை இறைவன் மறுமையில் கொடுப்பார் என்று நாங்கள் நம்பணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு மதம் மாறி போனாலும் சரி, இஸ்லாத்தை எதிர்த்தாலும் சரி, வேறு கருத்து சொன்னாலும் சரி, அதற்காக வேண்டி அவரை போய் படுகொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்போ இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது யாரை படுகொலை செஞ்சாலும், அவர் திராவிட கழகத்துக்காரராக இருக்கட்டும், ஒரு இந்துவாகவே இருக்கட்டும், இந்து முன்னணிக்காரராகவே இருக்கட்டும், அது சட்டத்தை கையில் எடுத்து போய் ஒருத்தர் கொலை செய்வார்களேயானால் அது கண்டிக்கத்தக்கது. இஸ்லாம் ஒரு காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்களும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்று ஒரு மாத காலம் இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சென்றோம். அந்த வகையில் இது கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல், யார் செஞ்சிருந்தாலும். இப்போ சில முஸ்லீம்கள் சரணடைந்திருக்கிறார்கள், ஒரு 2 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை நம்ம பார்த்தோமேயானால் இவங்க யாரும் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களும் இல்லை. சின்ன பெரிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. ஒரு அமைப்பு ரீதியாக நாட்டில் இருக்கக்கூடிய அதில் ஒரு கிளை அளவில் செயல்படக்கூடியவர்களாகவோ ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டவர்கள் கிடையாது, தனி நபர்கள். அதுபோக அவங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள், இந்த கொலை செய்தவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்கிறார்கள். நண்பர் என்ற அடிப்படையில் தான் தொலைபேசியில் அழைத்த உடனே சென்றார் அப்படிங்கிறாங்க. இப்போ தொலைபேசியில் அழைத்தால் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொலையாளிகள் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் இவருக்கு மத்தியில் உறவு இருந்திருக்கு, உறவு நட்பு இருந்திருக்கு. அப்போ அந்த வகையில் உள்ள ஒரு கொலையாக இது நடந்திருக்கிறது. இந்த காரணம் இருக்கலாம், மதத்திற்காகவும் இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளர் ஆகிட்டார என்பதற்காகவும் சில பைத்தியக்காரங்க இருப்பாங்க, எங்கள் சமூகத்திலையும் சில பேர் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் யாரும் இதை ஆதரிக்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபாரூக் என்பவர் நாடறிந்த ஒரு நாத்திகரும் கிடையாது. அந்த கோவையில் இந்த கொலை செய்யப்பட்ட பிறகு தான் அவருடைய பேரை மீடியாக்களுக்கு தெரிய வருகிறது, எங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு உலக அளவில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு முஸ்லீம்கள்லாம் ஒரு கொந்தளித்து அப்படிங்கிற மாதிரியான உள்ளவரும் இல்லை. அவர் அளவில் நாத்தியத்தை கடைபிடித்த ஒருவராக இருக்கலாம், கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கலாம். இருந்துட்டு போகட்டுமே என்று தான் எங்கள் சமூகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் கடவுள் மறுப்பாளர் டிக்ளேர் பண்ண பிறகு கூட அவருடைய மரணத்திற்கு பிறகு எங்கள் இஸ்லாமிய முறைப்படி அவர் அடக்கம் செய்கிறாங்க. ஜமாத்துகள் அவர் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இவர் கடவுள் மறுப்பாளர், நாங்கள் இவர் அடக்கம் செய்ய முடியாது என்று கூட அவங்க சொல்லலை. அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டிக்கத்தக்கது. இதை சகித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் கருத்து ரீதியாக விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது மதம் என்று நினைத்து செய்திருந்தாலும் பைத்தியக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட ஃபாரூக்குடைய மைத்துனர் அவர் சொல்லும் பொழுது அது மட்டும் காரணம் இல்லை, வேறு காரணங்களும் இருக்கும் என்று நாங்கள் அந்த குடும்பத்தார், கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால, பழக்கம் இருந்ததுனால வேறு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று அந்த ஃபாரூக்குடைய மைத்துனரே பேட்டியில் உங்கள் டிவியிலே போட்டிருந்தீங்க அதை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை இஸ்லாமிய ஒரு மதத்துக்கு எதிராக திருப்புறாங்க சில பேர். அந்த ஃபாரூக்குடைய மற்ற குடும்பத்தினர் அவருக்கு இறை நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் பேசினார்கள். இவர் தொடர்ந்து இறை மறுப்பாளனாக தொடர்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்களிடத்துல பேசும்போது அவர்கள் குடும்பத்தாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப குடும்பத்தார்கிட்ட கூட இவர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தாத ஒரு ஆளை போய் ஏன் கொள்றாங்க மதத்துக்காக வேண்டி?
ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தி ஒரு கோபம் வர்றதா இருந்தால் கோபம் வரக்கூடாது. அப்படி சில பேருக்கு வருவதாக இருந்தால் கூட அது மாதிரியான ஒரு குடும்பத்தையே இந்த மாதிரி மாற்றி விட்டார் என்று சொல்லுகிற அளவு கூட அவரால் பாதிப்பு ஒன்றும் ஏற்படலை. அப்போ இதை காரணமாக சொன்னால் ஏதோ முஸ்லீம் சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமோன்னு நீங்கள் சொல்கிறாங்களோ, வேறு எதுவும் காரணமாக இருக்கும்போது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுவாகவே இருந்தால் கூட அவன் ஒரு கிறுக்கன்னு சொல்லணுமே தவிர ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டவனோ அல்லது இஸ்லாமிய ஜமாத்துகளில் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவனோ கிடையாது. இந்த சரணடைந்தவர்கள் யாருமே எந்த ஒரு முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட கிடையாது. கொஞ்சம் கடும்போக்கு கொண்ட முஸ்லீம் இயக்கங்களில் சில பேர் இருக்காங்க, கடுமையாக பேசுவாங்க. அதில் கூட ஒரு அங்கத்தினராக இல்லாதவர்கள் செய்தார்களே. ஆனால் இது சில கிறுக்கங்க இருப்பாங்க, எல்லாத்துலையும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். கொலை கண்டிக்கத்தக்கது. சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அரசாங்கம் தான் தண்டனைகள் கொடுப்பதற்கு உரியது என்றுதான் எங்கள் இஸ்லாமிய கோட்பாடு. அரசாங்கம் தான் தண்டனை கொடுக்கக்கூடியது, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக விவாதிக்கக்கூடியவர்கள் வேறு சில மேற்கோள்கள் எல்லாம் காட்டுறாங்க. அதுல நான் படித்த ஒன்று, நியாயம் இல்லாம கொலை செய்த கொலையாளி, திருமணத்தை மீறி சட்டவிரோதமாக உடலுறவு கொள்வோர், அதுக்கப்புறம் அல்லாவையும் அவருடைய தூதர்களையும் எதிர்த்து போராடுகிறவர்களும் இஸ்லாமை துறந்து நம்பிக்கையற்றவர்களாக போகிறவர்கள், இந்த 3 வகையினரை இஸ்லாத்திலிருந்து மாறுபட நம்பிக்கை கொண்டு அதிலிருந்து மாறுகிறவர்களை கொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்கள்ல சிலர் பதிவிடுறாங்க. அது பொறுத்து எப்படி இருக்குன்னா, குர்ஆன் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு வசனம் இருக்கு, இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, முஸ்லீம் ஆகிறார்களோ, சும்மா கஃபரு, பிறகு மதம் மாறி விடுகிறார்களோ, சும்மா ஆமனு, மறுபடியும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, சும்மா கஃபரு, மறுபடியும் மாறி விடுகிறார்களோ, 3 தடவை இப்படி சொல்லிவிட்டு அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்குதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்குது. மறுமையில் இருக்குது. அதில் என்ன மேட்டர்னா, ஒரு தடவை மதம் மாறின கொல்லப்பட்டால் 2வது யார் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டு பிறகு மறுத்த பிறகு உசுரோடு இருக்கிறாரு, பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அப்போ திரும்ப திரும்ப ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறார்ன்றா கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு தான் குர்ஆன் தான் எங்களுக்கு பேசிக்கு. அதுபோக இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் முஸ்லீம்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே இருந்தாங்க, செல்வாக்கூட இருந்தாங்க, செழிப்போடு இருந்தாங்க. யூதர்கள்ட்ட நபிகள் நாயகம் தன்னுடைய கவச உடையை கொடுத்து அடமானம் வாங்கி அதை மீட்காமலே மரணித்தார்கள்னு நம்ம ஹதீஸுங்கிற அத்தாரிட்டியான நூல்களில் இருக்கிறது. அப்போ அவர் கடன் கொடுக்கிறவராகவும் நபிகள் நாயகம் வாங்குறவராகவும் ஒரு பொருளாதார ஒரு செழிப்போட யூத மதத்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. பிற மதத்தவர்களை கொள்வது, மதம் மாற கொள்வதுங்கிற கான்செப்டே இல்லை. அதில் என்ன பிரச்சனை, நீங்கள் சொன்ன மேட்ரு என்னென்னு கேட்டால், மரண தண்டனைக்குரிய குற்றங்களை அந்த இதில் சொல்லப்படுது. மரண தண்டனை யார் வழங்கணும்னா அரசு வழங்கணும். அப்போ விபச்சாரம் பண்ணினால் மரண தண்டனை இருக்குது. அதுக்காக நான் விபச்சாரம் பண்ண ஒரு ஆளை கொல்ல முடியாது. என் கண் முன்னாடி அந்த விசாரணை நடந்தால் கூட அது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதற்கு தெரிவித்து அவங்க அதை விசாரித்து முறைப்படி ஒரு குற்றத்துக்கு தண்டனை இருக்கும்ல, இதுக்கு தண்டனை மரண தண்டனை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்தல்னு அதில் ஒன்று இருக்குது. அதுக்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், இஸ்லாமிய அரசுக்கு எதிராக உள்ளது அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் செய்தார்களேயானால் அது அந்த மாதிரி நாட்டை செதறிச்சிருவாங்க, கொள்ளலாம்னு மார்க்கத்தில் இருக்குது. அது எது செய்யணும்னா இஸ்லாமிய அரசாங்கம் அதுக்கு மரண தண்டனை கொடுக்கும். நம்ம நாடுகளில் கூட தேச துரோகத்துக்கு கொஞ்சம் கடும் தண்டனை தான் கொடுத்து, இது தேச துரோகம் தானே, அதுதான் அதில் இருக்குது. அதை போய் ஆட்கள் ஒவ்வொருத்தரும் கத்தி எடுத்து கொள்ளுங்கிற அர்த்தத்தில் ஒரு கான்செப்டும் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. இதை நமக்கு தெரிந்த ஒரு 50 வருஷ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள்லேயே கடவுள் மறுப்பாளர்கள், முஸ்லீமுக்கு பிறந்து கடவுள் மறுப்பாளர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட மரணம் அடைந்தவர் கவிஞர் இன்குலாப் உண்டு, அவர் ஒரு பெரிய கவிஞர். அவர் நியூ காலேஜ் முஸ்லீம் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் நாத்திகர் தான், கடவுள் மறுப்பாளராக தான் இருந்தார். எந்த விதமான இஸ்லாமிய நம்பிக்கையும் அவர் கிடையாது. பகிரங்கமாக மேடைகளில் அவர் சொல்லுவார். அப்போ அப்படி இருந்தும் கூட அவரை நாடறிந்த ஒரு முஸ்லீமுக்கு பிறந்த நாத்திகராக இருந்து கூட அவர் போன்றவர்களை கூட யாருமே எந்த ஒரு தாக்குதலும் பண்ணவே இல்லை. அவர் இஸ்லாமியர்களுக்காக நிறுவப்பட்ட புதுக்கல்லூரியில் அவர் பேராசிரியராக வைத்திருந்தாங்க. நீ நாத்திகம் பேசுகிறேன்னு சொல்லி கூட பணி நீக்கம் செய்வதற்கான வேலை கூட அவங்க செய்யலை. இப்போ தான் சமீபத்தில் தான் மரணித்தார். அப்போ இப்படித்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தெரிந்த ஒருத்தரை இப்படி கொலை பண்ணுவானேயானால் அது மதத்திற்கு செய்து அவன் சொன்னாலும் அது பொய். அவன் மதத்தை மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்லணுமே தவிர எங்கள் மார்க்கம் அப்படியான நாங்கள் யாரையும் உருவாக்கலையே. நிறைய பெரியார் காலத்தில் நிறைய முஸ்லீம்கள் அவர் முழுசாக பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே. இது சினிமா துறையிலேயே நாசர் இருக்கிறாரு, குஷ்பு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு போனவங்க தான்.
அவங்களெல்லாம் போய் யாருமே என்ன செய்யலை, அட்டாக் பண்ணலை, கண்டுகொள்ளலை. அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. விரும்பினா வரலாம், விரும்பி ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாம், கட்டாயப்படுத்துறது கிடையாது என்பது தான் நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமாத்துல் அமைப்புகள்லாம் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். நேற்று கூட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கண்டன தீர்மானம் செய்து அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆறுதல் மத ரீதியாக ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற அறிவித்தும் கூட அவருக்கு அநீதிழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா பிராயச்சித்தம் தேடுற மாதிரி தான் அவங்க போயிருக்கிறாங்க. இப்படியான மனநிலை தான் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்கிறது. அது 2-3 பேர் செய்கிறத ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயத்துக்கோ மதத்துக்கு எதிராக திருப்புறது நல்லதா தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இவர் செய்யக்கூடிய படுகொலைகளை, அந்த பயங்கரவாத செயலை இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லக்கூடியவர்களை மாற்றுவதற்கு இந்த மாதிரி கண்டனங்கள் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடந்த காலத்திலையும் இது போன்ற பல செயல்களை எல்லாருமாக சேர்ந்து கண்டனம் செய்ததற்கு பிறகும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டுக்குள் நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கு முன்னால உண்டானது எதிரெதிர் அணியில இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில நடந்த மோதலாக ஒரு சில சம்பவங்கள் இருந்தது. இது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த, அந்த அமைப்புல சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததாக இருக்கு. இது இந்த வேறுபாடுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பகுத்தறிவாளர்கள், இந்த திராவிட இயக்கத்தினர்கள் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்துடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளில் முஸ்லீம்களும் சேர்ந்து பங்கெடுத்து நல்ல தோழமையோடு நட்போடு தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இது செய்தது கண்டிப்பாக ஒரு விதமான கசப்பை உண்டாக்குனாலும் நாம் நினச்சது என்னென்னா, இவங்க பகுத்தறிவாளர்கள் மற்ற மாதிரியான மதவெறியர்கள் மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் சிந்தனையோடு முடிவெடுப்பார்கள் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ரொம்ப கடுமையான முறையில் அதை அவங்க அந்த பதிவுகளை நீங்கள் சொன்ன மாதிரி முகநூலில் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப கடுமையான முறையில் இதை ஒட்டுமொத்த இஸ்லாமே இதை சொன்னதாகவும், இஸ்லாம் மார்க்கமே இதை சொல்வதாகவும், எல்லா முஸ்லீமும் இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் இருப்பதாகவும் ஒரு சித்தரிக்கும் பொழுது அப்போ எல்லாருமே ஒரு கண்டனம்ங்கிற தெரிவிக்க தேவையில்லை. ஏன்னா அங்கங்கே ஒன்று நடக்கிறதெல்லாம் நம்ம கண்டிச்சிட்டு இருக்க மாட்டோம். அனைவரும் கண்டிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் வேறு மாதிரி இவர்கள் இன்னும் அதை திருப்புவாங்க. இது 2 தனிநபர்களுடைய மேட்டராகத்தான் எடுத்துக்கொள்ளணும். அமைப்பு ரீதியான ஒரு விஷயமாக இது இல்லை. அதுக்காக நிர்பந்தத்தில் அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டித்தால் என்ன ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம்னு கேட்டால், இந்த திராவிட இயக்கத்தினர்கள் இந்த உண்மையெல்லாம் முஸ்லீம் கண்டிக்க தான் செய்கிறாங்க என்று புரிந்து கொள்வார்கள் நினைத்தோம். ஆனால் அதுக்கு பிறகும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கண்டனம் போதுமானதாக இல்லைங்கிறாங்க. கண்டனம்ங்கிறது போதுமானதாக இல்லை என்றால் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அதை முன்னெடுத்து அவங்களுடைய எங்கள் அமைப்பில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் நாங்கள் தான் அதுக்கு முன்னெடுப்போம். அவங்களுக்கு உதவி செய்வது போகிறது எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். இன்னொருத்தவங்க வருவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை ஆறுதல்கள் எல்லாம் அவங்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம மீது எல்லாருமே நம்பிக்கையற்று அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யலையோ என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் ஏன் அதை முன்னெடுத்து செல்லலைங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த உடலை கூட அவங்க தான் திராவிட இயக்கத்துக்காரங்க தான் ஆஸ்பத்திரியிலேருந்து பெற்று ஜமாத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஜமாத்தார் கூட அதில் கையில் எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, கொலை பண்ணிவிட்டு எங்களை அடக்கம் பண்ண வரீங்களான்னு கேட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு இது மாறலானா நாங்கள் நினைத்தபடி இது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்ளாமல் இது ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரி தவறாக ஒரு இந்துத்துவ இயக்கங்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுவார்களோ அந்த மாதிரி இந்த புர்கா விஷயம் எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாமல் இதுக்கு சம்பந்தமற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பதிவிடுறாங்க. இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடியது. பகுத்தறிவாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை, சாதாரணமாக இதுக்கு முன்னால் இதே போன்ற விஷயங்கள் வரும்போது சில யானைகளுக்கு மதம் பிடிக்குது, அதனால யானைகளே மதம் பிடித்தவை அப்படின்னு சொல்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு அல்லது ஒரு அமைப்பு செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்றதோ அல்லது இந்து பயங்கரவாதம்னு சொல்றதோ அல்லது சிவப்பு பயங்கரவாதம்னு சொல்றதோ தவறு அப்படிங்கிற கருத்தை தான் எல்லா தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீரென்று அப்படி ஒரு இது ஒண்ணு வருது, உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. இது எப்படி அது யார்கிட்ட வருதுன்னு அது இந்துத்துவாக்கள்கிட்ட வந்தால் அதுக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்போம். இவங்கள்ட்ட வருவது ரொம்ப வியப்பாக தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கொலைங்கிறது பாதிக்கப்படும், அது வேற உணர்ச்சி பூர்வமாக அது வருந்தத்தக்கது, அவங்கள பெரிய அளவில் அது பாதிச்சிருக்கலாம். ஆனால் அது பகுத்தறிவாளர்களாக இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் கண்டிக்காமல் இருக்கிறோம், அதை நாங்கள் இதை வரவேற்கிறோமா, இப்படியே தொடர்ச்சியாக நடந்து இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. முறைப்படி திட்டமிட்டுலாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு மத அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அமைப்பில் எங்கள் சமூகத்தில் எந்த ஒரு அமைப்பும் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி யாரையும் உருவாக்கலை. அதாவது எதிர்த்தரப்புல இருந்து ஏதாவது ஒருத்தர் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்வினைகள் வேறு விதமாக இருக்கும். இது நம்மளுடைய நெருக்கமான
தோழமையான நேசமான சக்தி அப்படின்னு, நேசமான மக்கள் அப்படின்னு நினைத்திருந்தவர்கள்ல ஒரு சிலர் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களேங்கிற ஒரு உணர்ச்சிகளின் வெளிப்பாடா கூட செய்யறாங்க. இதன் மூலமா அவங்க வந்து தங்களை மாற்றிக்கொள்ளணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அவங்களுடைய நிலைகளை மாத்திக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த மாதிரி இது வந்து அறிவுபூர்வமா அணுகுங்க. நாங்களும் சேர்ந்து கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கிறதுல நாங்களும் சேர்ந்து கண்டிப்போமே, அவனை தனிமைப்படுத்துவோமே. அவன் பிறந்த முஸ்லீமா இருந்தாலும் மார்க்கத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் வந்து ஒருத்தனை கொலை செய்து விட்டானேயானால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப நிரந்தரமாக நரகம் என்பது முஸ்லீம் அல்லாதவனுக்கு உள்ளது என்பது எங்க இஸ்லாமிய கொள்கை. அப்ப அவரே முஸ்லீம் அல்லங்கிறோமா நாங்க. யார் ஒருத்தரை கொலை செய்கிறாரோ அவர் முஸ்லீமே இல்லை, முஸ்லீம் அல்லாதவர் தான். பிறப்பில் இஸ்லாம் வராதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. ஃபாரூக் எப்படி வந்து பிறப்பில் முஸ்லீமா இருந்தும் இஸ்லாம் இல்லை டிக்ளேர் பண்ணிட்டாரோ, கொலை செய்தவர்களும் முஸ்லீம் அல்ல தான். ஆமாம், கொலையாளிகள் வந்து முஸ்லீம் பிறந்ததுனால நம்ம முஸ்லீம் நினைக்க முடியாது. ஒரு திராவிட கழக குடும்பத்தில் பிறந்தவர் வந்து பக்திமான் ஆயிட்டார்னா அவரை திராவிட கழகத்துக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் இருந்தால் தான் சொல்லுவாங்க, அந்த கொள்கை நம்பிக்கை இருந்தால் தான் சொல்லுவாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், இந்த மாதிரி கொலை செய்பவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆனில் இருக்கிறது. அப்போ நிரந்தர நரகம் என்பது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வழங்குற தண்டனை என்று எங்கள் மத நம்பிக்கை. அப்போ எங்கள் மதம் உலகத்தில் முஸ்லீம் லிஸ்ட்டில் அவங்க இருக்கலாம், எங்களுடைய இறைவனுடைய பார்வையில் அவங்க இஸ்லாமிய லிஸ்ட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இது நீங்கள் வந்து மாற்று மதத்தினருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லாதவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விளக்கங்கள் வந்து இந்த சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இன்னும் எட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தமாகும். ஆமாம், சில பேருக்கு எட்டவில்லை, எட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதிகமான பேருக்கு எட்டி இருக்கிறது. அதனால அந்த கருத்தெல்லாம் இப்போவே இல்லை. அந்த மாதிரி சிந்தனைகளே எங்கள் மக்களுக்கு வராத அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. உடனே கண்டிச்சாங்க எல்லா முஸ்லீம் அமைப்புகளும். இதை ஒரு நாத்திகனை தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு யாருமே ஒரு மௌனம் கூட காக்கல. நீங்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் அங்கே தனி நிகழ்வாக இதோட முடிஞ்சிடணும், இது போன்ற செயல்கள் இனி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இது தமிழ்நாட்டினுடைய நிம்மதியை குலைப்பவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கான கண்டிப்பா நிலைப்பாட்டையும் நீங்க எடுக்கிறீங்க. தொடர்ந்து அமைதி மார்க்கம் தான் இது, வன்முறையை முற்றிலுமாக இளைஞர்கள் கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தொடர்ச்சியான பிரச்சாரத்தையும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய காலம் வந்திருக்குன்னு அதிகம் கண்டிப்பா செய்யும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்த பகுத்தறிவாளர்களை இந்த மாதிரி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக மெசேஜை கொண்டு போகணும். முஸ்லீம்களை பற்றி உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே வந்து இந்த உள் சந்தேகம் இருந்திருக்கும். ஆள் மனசில் வந்து ஏதோ நண்பர்களாக வைத்திருக்கிறாங்களே, உள்ளுக்குள்ளே இவங்க இப்படிப்பட்ட ஆள்கள் தானோன்றது அவங்க உள்ளத்தில் கூட இருக்குமோன்னு இப்போ நினைக்கிறோம் நாங்கள். இது நேரத்தில் வெளிப்பட்டுருக்குண்டு. அதனால் அவர்கள்ட்டெல்லாம் இது வந்து இஸ்லாம் அப்படி சொல்லலை, இப்படி ஏதாவது இங்கே நடந்திருக்குதா, முஸ்லீம் இயக்கத்துக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. சரி.